ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. தமிழில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 7 வகையான கஞ்சி ஃபார்ம் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போறேன். வாங்க லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ராகி தேங்காய் பால் கஞ்சி தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். கொஞ்சமா தேங்காயை கட் பண்ணிட்டு மிக்சியில அடிச்சு தேங்காய் பால் எடுத்துக்க போறோம். ரொம்ப நிறைய தேங்காய் பால் வேணும்ன்ற அவசியம் கிடையாது, லைட்டா இருந்தாலே போதும். நட்ஸ் கொஞ்சம் தனியா ஊற வச்சிருக்கேன், 2 பாதாம் தனியா ஊற வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு பேரிச்சப்பழம், ஒரே ஒரு முந்திரி, ஒரு பிஸ்தா மட்டும் தனியா ஊற வச்சிருக்கேன். பாதாமோட தோலை வந்து நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த நட்ஸோட கொஞ்சமா வாழைப்பழம் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க. சாஸ்பேன்ல கொஞ்சமா நெய் விட்டு ராகி மாவு இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் நல்லா வந்து பச்சை வாசனை போற வரைக்கும் ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க. கொஞ்சமா வந்து வாட்டர் மட்டும் ஆட் பண்ணி லம்ஸ் எதுவுமே விழாம ராகி கஞ்சி மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அந்த ரெடி பண்ண டைம்ல நீங்க வந்து ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஹீட்லயே வந்து இந்த தேங்காய் பால் நட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து போட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான ராகி தேங்காய் பால் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா பாப்பாக்கும் வெயிட் போடும். 7 மந்த்ஸ்ல இருந்தே தாராளமா குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கலாம். சூப்பரா இருக்கும். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கொடுத்து பாருங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா உளுந்து பருப்பு தான், உளுந்தங்கஞ்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஸோ 2 பாதாம், அதுக்கப்புறம் இந்த உளுந்தை வந்து நல்லா வந்து வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு கொஞ்சமா வந்து நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ற அரிசியும் சேர்த்து 3யும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க. நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அந்த டைம்ல லைக் அமர்த்திட்டு நம்ம வந்து ஒரு வாட்டர் வச்சு ஒரு 2 to 3 டைம்ஸ் கிட்ட வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் மாதிரி வரும் உளுந்துல இருந்து. ஸோ அது வந்து கம்ப்ளீட்டா வந்து போயிடும். அதுக்கப்புறமா வந்து மிக்சியில் பிளெண்டர்ல வந்து நீங்க வந்து தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ஆல்ரெடி இதை நம்ம வறுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதனால ஒரு 3 to 4 மினிட்ஸ் கிட்ட ஸ்லோ ஃபிளேம்ல நம்ம இதை குக் பண்ணிட்டாலே போதும். கொஞ்சம் வாட்டர் சேர்த்து குக் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்காக நான் கொஞ்சமா என்ன பண்ணிக்கிறேன்னா ஆப்பிள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஹாஃப் ஆப்பிள் தான், தோல் எல்லாம் சீச்சிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப் வந்து கண்டிப்பா வந்து ஆப்ஷனல் தான். ஏன்னா ஆப்பிள் இருக்கனால அகைன் வந்து ஒரு தடவை வந்து மிக்சியில பிளெண்ட் பண்ணணும். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் உளுந்து கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கிளைமேட்டுக்கு சளிலாம் பிடிக்குமானா குழந்தைங்களுக்கு கம்ஃபர்டபுள்னா தாராளமா கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா புரோக்கன் வீட் தான். அதை வந்து நல்லா வந்து பச்சை வாசனை போற அளவுக்கு வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா வந்து பாசிப்பருப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் புரோக்கன் வீட் 2 ஸ்பூன், பாசிப்பருப்பு 1 ஸ்பூன் அந்த ரேஷியோட வந்து சேர்த்துக்கிறேன். அதையும் வந்து தனியா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. 2 பொன்னிறமா ஆனோன்னா ஆற விட்டுட்டு மிக்சியில பிளெண்டர்ல வந்து நீங்க பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த புரோக்கன் வீட் வந்து நீங்க வந்து நிறைய குவான்டிட்டி செஞ்சு கூட நீங்க ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி பவுடர் ரொம்ப நைஸா ஆயிடும். இதுல வந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிப்பேன். பேலன்ஸ் இருக்கிறது வந்து நெக்ஸ்ட் டைம்க்கு யூஸ் பண்ணி நல்லா வாட்டர் விட்டுட்டு லம்ஸ் எதுவுமே விடாம நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஃபிளேவருக்கு வேணும்னா நீங்க நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம், பனை வெல்லம் ஏதாவது வந்து ஆட் பண்ணி ஒரு 3 to 4 மினிட்ஸ் கிட்ட குக் பண்ணிக்கலாம். நான் இங்க ஸ்வீட்டனுக்காக டேட்ஸ் மட்டும் ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி ஊற விட்டுருக்கேன். அதை வந்து இதுல வந்து நான் ஆட் பண்ணி குக் பண்ணிக்கிறேன். சூப்பரான புரோக்கன் வீட் பருப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு அந்த கஞ்சி. நான் இது எல்லாமே நைட் டைம்ல பாப்பா கொடுப்பேன். இது நீங்க டே டைம்லயும் தாராளமா செஞ்சு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கருப்பு உளுந்து ராகி கஞ்சி தான். இதுவுமே வெயிட் கெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக இந்த அளவு குவான்டிட்டி எடுத்துக்கிறேன். நல்லா வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் கிட்ட வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மேல இருக்க திப்பி எல்லாம் போற அளவுக்கு வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா வந்து தண்ணி வந்து உங்களுக்கு ஊத்தும் போது கீழே இருக்க உளுந்தும் ராகியும் வந்து கிளீனா தெரியணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்க வாஷ் பண்ணி எடுத்துட்டு நீங்க வந்து நல்லா வந்து காய விட்டு வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஆறுன உடனே மிக்சியில பிளெண்டர்ல வந்து நீங்க பவுடர் ஆக்கி எடுத்துக்கலாம். எப்ப நீங்க பவுடர் ஆக்கினாலும் வடிகட்டி ஜல்லடை ஏதாவது வச்சு பவுடரை வந்து நல்லா சலிச்சுக்கோங்க. சலிச்சு அந்த திப்பி எல்லாத்தையுமே எடுத்துட்டு தான் அந்த பவுடர் மட்டும் வச்சுக்கணும். நல்ல ஒரு ஏர்டைட்னர் கண்டெய்னரை நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கிட்ட வந்து இதை ஆட் பண்ணிட்டு வாட்டர் போட்டு லம்ஸ் எதுவுமே விடாம நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. டேஸ்ட்டுக்காக நான் கொஞ்சமா மட்டும் கீ மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டைம்ல நீங்க நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் நாட்டு சக்கரையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபுட்லாம் வீக்லி ஒன்ஸ் கொடுத்தா வெயிட் கெயின் சூப்பரா இருக்கும். ஹெல்தியான வெயிட் கெயினாவும் இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவலை வந்து நல்லா வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்ட ஊற வச்சிருக்கேன். நல்லா வந்து சாஃப்டன் ஆயிடும். சில ரெட் அவல்ல கொஞ்சம் மண்ணாவும் இருக்கும். ஸோ அதனால வாஷ் பண்ணியே ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கேரட்டை வந்து தோல் சீச்சுக்கோங்க. தோல் சீச்சிட்டு குட்டி குட்டியா வந்து கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்சியில பிளெண்டர்ல இந்த அவல் கேரட் ரெண்டையுமே சேர்த்து கொஞ்சம் வாட்டர் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம வந்து 2 to 3 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா வந்து பாயில் பண்ணி எடுத்துக்க போறோம். லம்ஸ் எதுவுமே விழாம. கொஞ்சமா வந்து நட்ஸ் பவுடர் மட்டும் நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு குக் பண்ணி கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். சில ஃபுட்ஸ்ல வந்து நான் நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணி காட்டியிருக்க மாட்டேன். ஏன்னா வந்து அதுல ஆல்ரெடி நட்ஸ் சேர்த்துருக்கனால பவுடர் ஃபார்ம்ல வந்து தனியா ஆட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ஃபுட்ஸ்க்கு நீங்க தனியாவும் ட்ரை பண்ணி கொடுக்கலாம். அண்ட் இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். பாப்பா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கஞ்சி எல்லாம் கொடுக்கும்போது பாப்பாக்கு ரொம்ப சூதிங்கா இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ரெசிபி பாத்தீங்கன்னா அதே அவலை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்ட ஊற வச்சிருக்கேன். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமா வந்து நேந்திரம் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து கேரட் எப்படி நம்ம அரைச்சோமோ இதுலயும் தண்ணி விட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து இப்ப குக் பண்ண போறோம். லம்ஸ் எதுவுமே விழாம ஒரு 3 to 4 மினிட்ஸ் கிட்ட வந்து ஸ்லோ ஃபிளேம்ல குக் பண்ணிக்கோங்க. நட்ஸ் பவுடர் வேணும்னா தாராளமா நீங்க நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நட்ஸ் பவுடர் எப்படி வீட்லயே ஈஸியா செய்யறதுன்ற ரெசிபியும் நம்ம பேஜ்ல இருக்கு. சோ அதையும் வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்ப நான் காட்டியிருக்க எல்லா கஞ்சி ஃபார்முமே வந்து நீங்க
மார்னிங் டைம்ல, நைட் டைம்ல, இல்ல மிட் மார்னிங், மிட் ஈவினிங் டைம் எந்த டைம்ல வேணா பாப்பாக்கு கொடுக்கலாம் அவங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கிற டைம்ல. அதுக்கப்புறம் வந்து கருப்பு உளுந்து வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த கருப்பு உளுந்து ஒரு 3 ஸ்பூன் கிட்ட எடுத்துட்டு 4 பாதாம், 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து லைக் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வெள்ளை உளுந்து வச்சு பண்ணோம் இல்லையா, அதே இது இங்க வந்து நான் கருப்பு உளுந்து வச்சு பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் அரிசியையும் நல்லா வந்து வறுத்துட்டு இதையும் வந்து நல்லா வந்து தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரொசீஜர் எல்லாமே சேம் தான். நிறைய பேர் வந்து கருப்பு உளுந்து வச்சு செஞ்சு காமிங்க சிஸ்டர்னு கேட்டதுனால நான் இதை வந்து இந்த ரெசிபி பண்றேன். நல்லா அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல் போற அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா மிக்சியில பிளெண்டர்ல கொஞ்சமா தண்ணி விட்டு நீங்க வந்து அரைச்செடுத்து அதுக்கப்புறம் வந்து இந்த உளுந்து பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து குக் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு 5 to 6 மினிட்ஸ்க்கு லைக் நாட்டு சக்கரை மட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா வந்து டேஸ்ட்டுக்காக கீ மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து எப்பவுமே இது செய்யும் போது எனக்கும் அருணுக்கு எல்லாருக்கும் சேர்த்து தான் இது நான் செய்வேன். ஸோ உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்றதுனால. நெக்ஸ்ட் இன்ஸ்டன்ட் அம்மி ஃபுல் பாத்தீங்கன்னா வந்து மக்கானா தான். ஸோ மக்கானா வந்து குவான்டிட்டி வந்து ஒரு 2 கப் கிட்ட வந்து எடுத்துட்டு நல்லா வந்து வறுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா பீனட் மட்டும் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க கொஞ்சம் பொட்டுக்கல்ல கூட ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்து நல்லா பவுடர் ஃபார்ம்ல வச்சுட்டு நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஏர்டைட்னர் கண்டெய்னர்ல. உங்களுக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் வந்து நீங்க இதை குக்கும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஹாட் வாட்டர் மட்டும் வச்சுட்டு நல்லா வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மக்கானா லைக் கஞ்சி வந்து ரெடி ஆயிடும். ரொம்பவே ஹெல்தியானது. இதுல நீங்க நட்ஸ் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம், இல்ல ஜாகரி ஏதாவது வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்க வந்து பிளைண்டாவே மக்கானா டேஸ்டா இருக்கும் அப்படின்றதுனால இப்படியே பாப்பாக்கு கொடுத்துருவேன். ஸோ அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதெல்லாமே வந்து மிட் ஈவினிங் ஸ்நாக்கா கொடுக்கும்போது சூப்பரா சாப்பிடுவாங்க பாப்பாவும். நெக்ஸ்ட் எல்லா குழந்தையோட ஃபேவரட் பாத்தீங்கன்னா கீல கொஞ்சமா மட்டும் ரவையை ஆட் பண்ணி நல்லா வந்து அந்த அரோமா வர அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம்ல வந்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி இந்த ரவையை வந்து நல்லா வேக விடுங்க. ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் ஆப்பிள் மட்டும் தோல் சீச்சிட்டு எய்தர் குட்டி குட்டியா அப்படி இல்லைன்னா வந்து இந்த மாதிரி வந்து கிரேட்டர் வச்சு கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஆப்பிளை வந்து அந்த ரவையோட சேர்த்து நம்ம வந்து வேக விட போறோம். இது ரொம்ப ஈஸி அண்ட் ஃபாஸ்டஸ்ட். இது நல்லா வெந்த உடனே நீங்க டைரக்டாவும் பாப்பாக்கு இன்டேக் கொடுக்கலாம், இல்லைன்னா ஒரே ஒரு பல்ஸ் விட்டு கூட நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ நான் காமிச்ச எல்லா ஃபுட்டையும் பாப்பாக்கு வந்து ஈவினிங் டைம், மார்னிங் டைம் என்ன டைம்ல வேணா நீங்க பாப்பாக்கு கொடுங்க. நல்ல ஒரு ஹெல்தியான வெயிட் கெயின் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. உங்க பாப்பாக்கு இதை செஞ்சு கொடுத்து எப்படி சாப்பிடுறாங்கன்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பாய்.